வணக்கம். NGK நித்யா கோகுல் சேனலோட 8ஆம் வகுப்பு அறிவியலுக்கான இந்த சிறப்பு விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சின்ன எறும்புல ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான யானை வரைக்கும் எல்லாமே எப்படி இயங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த அறிவியலைத்தான் நாம இப்போ ரொம்ப சிம்பிளா விறுவிறுப்பா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே உங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக் கேள்வி. பாம்புகளோட இயக்கம் மிதந்து ஊறுதலா? என்ன கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆனா கடந்த TNUSRB SI தேர்வுல கேட்ட இதே கேள்வி புத்தகத்தை சரியா கவனிக்காத பல பேரோட மார்க் அப்படியே காலி பண்ணிடுச்சு. ஒரு சின்ன வார்த்தைய மாத்தி புரிஞ்சுக்கிட்டா எவ்ளோ பெரிய அடி விழும்னு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கான உண்மையான விடை என்னன்னு இந்த பதிவுல நாம சீக்கிரமே கண்டுபிடிக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். முதலாவது, விலங்குகளின் இயக்கம்னா என்ன? ரெண்டாவது, இயக்கம் மற்றும் இடம்பெயர்தலுக்கு இடையேயான வித்தியாசம். மூணாவது, மண்புழு மற்றும் கரப்பான் பூச்சி. நாலாவது, பறவைகள் மற்றும் பாம்புகளின் இயக்கம். அப்புறம் கடைசியா, மீன்களின் நீந்துதல் முறை. ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். விலங்குகளின் இயக்கம் அப்படின்னா என்ன? இயக்கத்துக்கான பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலோட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளை பயன்படுத்தி உயிரினங்கள் தங்களது இடத்தை அல்லது நிலைய மாற்றும் செயல்தான் இயக்கம். கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து பல டன் எடை கொண்ட ராட்சச திமிங்கலம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இயக்கம் தாங்க அடிப்படை. ஏன், நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் பாய்வது மாதிரி விஷயங்களுக்கு கூட இதுதான் முக்கிய காரணம். இந்த இயக்கத்தை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, தன்னிலை இயக்கம், அதாவது இன்வாலண்டரி மூவ்மெண்ட். நம்ம சுவாசம், ரத்த ஓட்டம், இதய துடிப்பு இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்லையா? அதுதான். இதை நம்மால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது, புறநிலை இயக்கம், அதாவது வாலண்டரி மூவ்மெண்ட். நம்ம நினைச்சு சுயமா முடிவெடுத்து செய்யற விஷயங்கள், நடப்பது, ஓடுவது மாதிரி. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா பகுதி 2, இயக்கம் வெர்சஸ் இடம்பெயர்தல். இது ரெண்டுக்கும் நடுவுல என்னங்க வித்தியாசம்? கரெக்டா இங்கதாங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இடம்பெயர்த்தல், அதாவது லோகோமோஷன்னா ஒரு உயிரினம் தன்னோட முழு உடலையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நகர்த்துறது. ஆனா இயக்கம், அதாவது மூமெண்ட்னா உடல் முழுக்க நகரணும்னு அவசியமே இல்ல, உடலோட ஒரு பகுதி மட்டும் அதோட நிலைய மாத்திக்கிறது. இடம்பெயர்த்தல் எப்பவுமே தன்னிச்சையா ஒரு உயிரின நிலையில, அதாவது ஆர்கனிசம் லெவல்ல நடக்கும். ஆனா இயக்கம் தன்னிச்சையாகவோ அல்லது தன்னிச்சையற்றதாகவோ இருக்கலாம். இது உயிரியல் நிலையில, அதாவது பயாலஜிக்கல் லெவல்ல நடக்கும். இந்த டிஃபரன்ஸை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஓகே, பகுதி 3, மண்புழு மற்றும் கரப்பான் பூச்சி. இவைகளோட உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மண்புழு எப்படிங்க மண்ணுக்குள்ள இவ்ளோ ஸ்மூத்தா நகருதுன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு எலும்புகளே கிடையாது. முழுசா அதோட தசை சுருக்கங்களை மட்டுமே வச்சுதான் அது நகருது. அதோட உடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா சீட்டா அப்படின்னு சொல்லப்படுற சின்ன சின்ன நீட்சிகள் இருக்கும். அதுதான் தரையை அப்படியே கிரிப்பா பிடிச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாம நகரத்துக்கு ஈஸியா ஒரு வளவளப்பான திரவத்தையும் அதை சுரக்கும். இந்த தசை, சீட்டா, அப்புறம் அந்த திரவம், இந்த 3 சேர்ந்துதான் ஒரு மண்புழுவ உழவனின் நண்பனா சூப்பரா செயல்பட வைக்குது. நம்பர் 3. இந்த நம்பர் இப்போ ஏன் திடீர்னு வருதுன்னு பாக்குறீங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு ரொம்ப முக்கியமான சின்ன டீட்டெயில். அந்த நம்பர் 3 வேற எதுவும் இல்லைங்க, கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிற 3 ஜோடி கால்களை தான் குறிக்குது. நடக்க, ஓட, மேல ஏற எல்லாத்துக்கும் இந்த இணைந்த கால்கள் தான் அதுக்கு உதவுது. அதுபோக பறக்கிறதுக்கு 2 ஜோடி இறக்கங்களும் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. கரப்பாம்பூச்சியோட உடல் முழுக்க கைட்டின் அப்படிங்கிற ஒரு கடினமான பாதுகாப்பு பொருளால மூடப்பட்டிருக்கு. இந்த கைட்டின் தான் அதோட சீரான உடல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. தேர்வுக்கு படிக்கிறப்போ இந்த வார்த்தையை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 4, பறவைகள் மற்றும் பாம்புகளின் இயக்கம். ஆரம்பத்துல பார்த்த அந்த ட்ரிக் கேள்விக்கான விடைய இப்ப பார்த்துடலாம். பறவைகளால எப்படி எந்த சிரமமும் இல்லாம அவ்ளோ அழகா பறக்க முடியுது? சிம்பிள். அதோட எலும்புகள் ரொம்ப வெயிட் கம்மியா, உள்ளே காத்து நிரம்பிய வெற்றிடமா இருக்கும். இதுதான் அதோட சீக்ரெட். இதுல 2 வகையான பறத்தல் முறைகள் இருக்கு. ஒன்னு, இறக்கைகளை மேலையும் கீழையும் அடிச்சு பறக்கிறது. ரெண்டாவது, இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க, மிதந்து ஊறுதல். இங்கிலீஷ்ல கிளைடிங்னு சொல்லுவோம். அதாவது இறக்கைகளை சுத்தமா அசைக்காம உடம்போட ஷேப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணி காத்துல மிதந்து போறது. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல நான் கேட்ட கேள்விக்கான ட்விஸ்ட் இதுதான். இத ஒரு எக்ஸாம் ட்ராப்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மிதந்து ஊறுதல் அப்படிங்கிறது பறவைகளுக்கான ஒரு வார்த்தை. ஆனா பாம்புகளோட இயக்கத்துக்கு பேரு சறுக்கு இயக்கம், அதாவது ஸ்லிதரிங். எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டாங்க, பாம்புகளின் இயக்கம்
மிதந்து ஊறுதல் அப்படின்னு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூற்றா கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இதுல நாம எவ்ளோ உஷாரா இருக்கணும்னு இப்ப புரியுதா? புத்தகத்துல ஒரு அருமையான வரி இருக்கு. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. எனவே நகர்வதற்கு தங்களது தசைகளையும் செதில்களையும் அவை பயன்படுத்துகின்றன. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. கால்களே இல்லாத ஒரு உயிரினம் வெறும் தன்னோட தசைகளையும் செதில்களையும் மட்டும் பயன்படுத்தி இந்த சறுக்கு இயக்கம் மூலமா நிலத்துல எவ்வளவு நேர்த்தியா நகருது. இது இயற்கையோட ஒரு பெரிய அற்புதங்க. இந்த பாயிண்ட நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபைனலா பகுதி 5 மீன்களின் நீந்துதல் முறை. தண்ணிக்கடியில அதோட மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? தண்ணிக்குள்ள மீன்கள் எவ்ளோ ஃபாஸ்டா ஒரு தடையுமே இல்லாம நீந்ததில்ல. அதோட உடலமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு படகு மாதிரி ரொம்ப கூர்மையானதா, அதாவது ஸ்ட்ரீம் லைன்ட் பாடியா இருக்கும். நீந்துறதுக்காக 2 இணையான துடுப்புகளும் ஒரு இணையற்ற துடுப்பும் அதுக்கு இருக்கு. நீரோட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீந்தும்போது அதோட தசை, வால், அப்புறம் செதில்கள் இது எல்லாம் தான் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண உதவுது. சொல்லப்போனா ஒரு மீனோட டிசைன் முழுக்க முழுக்க நீரின் ஓட்டத்தை கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி தான் பர்ஃபெக்டா படைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஒரு நம்பர் 80 எஸ்ஐ தேர்வுல கேட்கப்படுற பொது அறிவு கேள்விகளோட மொத்த எண்ணிக்கை தான் இது. நான் ஏன் இதை இப்போ சொல்றேன்னா, நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஒவ்வொரு வரியும், சறுக்கு இயக்கம், மிதந்த ஊறுதல், கைட்டின் போன்ற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இந்த 80 கேள்விகள்ல ஒன்னா வர சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஜஸ்ட் மேலோட்டமா படிக்காம வரி வரியா படிச்சு இந்த குட்டி குட்டி வித்தியாசங்களை நாம மைண்ட்ல ஏத்திக்கிறது நம்ம சக்சஸ்க்கு ரொம்பவே முக்கியம். நம்ம விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க உடம்புக்குள்ள என்னென்ன தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க கவனமா பார்க்கல உங்க கண்கள், மூச்சு விடுற நுரையீரல், ரத்தத்தை பம்ப் பண்ற இதயம். அறிவியல் அப்படிங்கிறது வெறும் புத்தகத்துல மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளேயே உயிர்ப்போட நடந்துகிட்டு இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து உங்க அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம்.